வெல்கம் டு யசோமிஸ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பொரிவிலங்காய் உருண்டை பார்க்க போகிறோங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் ஈஸியாகவும் செய்கிற மாதிரி பார்க்க போகிறோம். அதுக்காக 1 கப் அளவுக்கு நான் புழுங்கலரிசி எடுத்திருக்கேங்க. 1/4 கப் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்திருக்கேன். 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். நீங்கள் நல்ல இனிப்பு வேணும்னா 1/4 கப் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். இன்னும் இது கூட என்னெல்லாம் சேர்த்து செய்ய போகிறேன்னு வாங்க பார்க்கலாம். இந்த பாசி பருப்பை நம்ம பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாங்க. பாருங்க, இந்த மாதிரி பொன்னிறமாக வறுக்கணும். இதில் அரிசியையும் பருப்பையும் வறுக்கிறது தாங்க இந்த பொரிவிலங்காய் உருண்டையோட டேஸ்ட்டே இருக்குது. இப்போ இது நல்லா வறுபட்டுருச்சு, இதை எடுத்துக்கலாங்க. அடுத்தது அரிசியை போட்டுக்கலாங்க. அரிசியை ஃபுல்லாக சேர்த்து வறுக்காதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வருங்க. ஈஸியாக வறுத்துக்கலாம். இன்னும் கண்டாப்படி பொரிஞ்சு வரும். நிறைய போட்டிங்கன்னா அடியில் இருக்கிறது பொரிஞ்சிடும், மேலே இருக்கிறது பொரியாது, நல்லா இருக்காதுங்க. நல்லா பொரிஞ்சு வரட்டும். அரிசி பாருங்கள், சூப்பராக பொரிஞ்சிருச்சு, நல்லா மணம் வருது. சில அரிசி அப்படியே பாப்கார்ன் மாதிரி ரெண்டாக பொரிஞ்சிருச்சு. நமக்கு அந்தளவுக்கு பொரிய விட வேண்டாங்க, இந்த அளவுக்கு பொரிஞ்சால் போதும். இதையும் நம்ம அந்த பருப்போடு சேர்த்துக்கலாம். இப்போ இன்னொரு முறை இருக்கிற அரிசியும் வறுத்து ஒன்றா சேர்த்துக்கலாங்க. இந்த அரிசியும் நல்லா பொரிஞ்சிருச்சுங்க, இதையும் அது கூட சேர்த்துக்கலாம். நல்லா ஆறட்டுங்க, அதுக்கப்புறம் நம்ம பொடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அடுப்பில் அதே கடாயை வச்சுக்கலாம். அதில் நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் விட்டுக்கலாம். நெய் நிறைய தேவைப்படாதுங்க, 1 ஸ்பூன் இருந்தால் போதும். நெய்யில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காயை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறேங்க, அதை சேர்த்துக்கலாம். வேணும்னா நீங்கள் துருவி கூட சேர்த்துக்கலாம். இது கடிபட்டா பல்லில் நல்லா இருக்குங்க, கடிச்சு சாப்பிட்றதுக்கு அந்த உருண்டையோடு. அதனால் நான் தேங்காயை குட்டி பல்லாக, பெருசாக இல்லைங்க, கடிச்சு சாப்பிட்ற அளவு குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இந்த தேங்காய் இந்த நெய்யில் நல்லா வறுபடணும். தேங்காய் இந்த அளவுக்கு வறுபட்டதையும் 1/4 கப் அளவுக்கு வேர்க்கடலையை உடச்சி வச்சுருக்கேங்க, அதை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பொட்டுக்கடலை பிடிக்கும்னா 1/4 கப்பை விட குறைவாக பொட்டுக்கடலை, அதையும் இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எள்ளு வேணும்னா நீங்கள் எள்ளும் சேர்த்துக்கலாங்க. எள்ளை நெய்யில் போடக்கூடாது, தனியாக வெறும் கடாயில் வறுத்துக்கணும். இதுலேயே பாதாம், முந்திரி, பிஸ்தா அது எல்லாமே நெய்யில் வறுத்து சேர்த்துக்கலாங்க. இதெல்லாம் நம்ம குட்டீஸை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக நம்ம இதெல்லாம் சேர்த்துறோம். இந்த பார்ட்டியெல்லாம் செய்யும்போது வெறும் அரிசியை வறுத்து அதுக்குள்ளே தேங்காய் மட்டும்தான் சேர்த்து பிடிப்பாங்க, பாசிப்பருப்பு கூட போட மாட்டாங்கங்க. பாருங்கள், நல்லா வறுபட்டுருச்சு, இதை எடுத்துக்கலாம். இது தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். அதே கடாய் வச்சுருக்குறேங்க, அதில் 1 கப் வெல்லத்தை சேர்த்துக்கலாம். 1 கப் வெல்லத்துக்கு 1/2 கப் தண்ணிங்க. 1/2 கப் தண்ணி வச்சிங்கன்னா சரியான அளவாக இருக்கும். இப்போ இது கூடவே ஒரு சின்ன துண்டு சுக்கர் பொடி பண்ணி வச்சுருக்கேங்க, அதை சேர்த்துக்கலாம். இது நல்லா கரைஞ்சி வரட்டும், வடிச்சுக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சுங்க, நீ வடித்து எடுத்துக்கலாம். வெல்லத்தை வடிச்சிட்டு கடாயை கழுவிடணுங்க, அடியில் மண் இருக்கும். இப்போ நம்ம வடித்த வெள்ளை தண்ணியை திரும்ப இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கொதிச்சு வரட்டும். அதுக்குள்ளே நம்ம அரிசியை பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. மிக்ஸி ஜாரில் சேர்த்து பொடி பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா பொடி ஆயிடுச்சு. லேசாக தான் நரநரன்னு இருக்குது, நல்லாவே பொடி ஆயிடுச்சுங்க. இந்த அளவுக்கு இருந்தால் போதும், சளிச்சு எடுக்க வேண்டாங்க. இதை அப்படியே இந்த பிளேட்டில் மாற்றிக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாங்க. இங்கே பாருங்கள், நல்லா கொதிக்குது. குலோப் ஜாமுனுக்கு ஜீரா காய்ச்சுவோம் இல்லைங்களா, அது மாதிரி பிசுக்கு பதம் வந்தால் போதும். அதாவது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக நம்ம நல்லா கொதி விடுறோங்க. உங்களுக்கு கம்பி பதம் வேணும்னா தண்ணி கம்மியாக ஊற்றினா தான் கம்பி பதம் வரும். இது பிசுக்கு பதம் வர அளவுக்கு நல்லா கொதிச்சு வரட்டும். அப்போ தான் உருண்டை 4-5 நாளைக்கு நம்ம வச்சுருக்க முடியுங்க. நீங்கள் ஒரு வாரத்துக்கு வச்சுக்கிற மாதிரி இருந்ததுன்னா தண்ணி கம்மியாக ஊற்றி ஜீரா காய்ச்சிக்கோங்க. ஒரு கம்பி பதம் விட்டு எடுத்திங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு வச்சுக்கலாம். ஆனால் அது கொஞ்சம் ஹார்டாக இருக்குங்க, இது மாதிரி சாஃப்டாக இருக்காது. நல்லா பொடி பண்ணியாச்சுங்க. இதில் நம்ம வதக்கி வச்சுப்போம் இல்லைங்களா, அந்த தேங்காய், பொட்டுக்கடலை, நிலக்கடலையெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்துக்கலாங்க. இப்போ வதக்கி வச்சது அதிகமாக இருந்தால் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அளவாக சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு, பிசுக்கு பதம் வந்துருச்சுங்க. இப்போ இதை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கை வச்சு மிக்ஸ் பண்ண முடியாது, ஒரு கரண்டியில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. அதோட அதில் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக சேர்த்து கலந்து விடலாம்.
நம்ம கலந்து கொடுக்க இந்த அரிசி மாவு வந்து வெள்ளை தண்ணியை நல்லா இழுத்துக்குங்க. இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம கை வச்சு பிசைஞ்சிக்கலாங்க. 1 கப் வெல்லத்துக்கு 1.5 கப் தண்ணிங்க சரியான அளவாக இருக்கும். கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே உருண்டை பிடிச்சிக்கலாம். நல்லா பிடிக்கிறதுக்கு வரும், ஈஸியாக இருக்கும். பாருங்க, உங்களுக்கு பொட்டுக்கடலை உங்கள் குட்டீஸுக்கு பிடிக்காதுன்னா பொட்டுக்கடலையே ஸ்கிப் பண்ணிவிடுங்க. பாதாம், பிஸ்தா, முந்திரி எல்லாம் போட்டுக்கலாம். இதே மாதிரி எல்லா உருண்டையும் பிடிச்சி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, குட்டீஸ் விரும்புகிற சுவையில் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.